ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்பர் சீரீஸ் இருக்குது. இதில் வந்து மிஸ்ஸிங் சீரீஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். +5 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11 வருது. அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ வந்து 9 மிஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த டேர்ம் வந்து 11, 2, 3, 5, 7 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4, 6லாம் மிக்ஸ் ஆகுது. இல்லை ஸோ வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு கண்டுபிடிச்சி 11 வந்து ஆட் பண்ணுறோம் 32. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 8, ஸோ 1200. ஸோ வந்து இது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 1 × 3, 3 × 11 சொல்லிட்டு ஹையாக வந்து டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷன்ஸில் வருது. (44, 47) இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்த டேர்ம் 47 × 5, 235 + 3க்கு அப்புறம் 4, 239. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டேர்ம் வந்து கரெக்டு 47. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2லேருந்து 1 ஆகுதா? ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகிருந்துச்சுன்னா ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து ஹையாக இருந்து செகண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது டெசிமல் பாயிண்டில் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 0.5 போட்டோன்னா 1 × 1 வந்து 1. ஸோ அடுத்து 1.5 வருதான்னு பார்ப்போம். 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1.5. 1.5 × 2னா 3. 3 × 2.5 போட்டால் 7.5. ஸோ கரெக்டாக வருது. அடுத்து ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6, 12, 24 இருக்குது. இது 6 டேபிள்ஸ் கிடையாது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதான் டபுள் ஆகிருக்கு. அப்போ 24 × 2 வந்து 48. 48 ப்ளஸ் பண்ணோன்னா 95. இதோட டபுள் பாருங்கள் 96. இதோட ஆட் பண்ணால் இது வருதான்னு பாருங்கள். வருது. அப்போ இது கரெக்ட். இது 6, 8, 10 வருது. ஸோ அப்போ இது 12ஆக தான் இருக்கணும். 41. அடுத்து 14 போட்டால் 55 வருது. கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 264, 203. அதாவது ரெடியூஸ் ஆகிருக்கு எல்லாமே டேர்ம்ஸு. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். 61, 51, 41. இப்போ 31 வரணும். இதில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 18, 29. இதில் எவ்வளோ வருது? 13 வருது. ஸோ அப்போ இங்கே வந்து 31 வருதான்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் 31 எடுத்தால் எவ்வளோ வரும்? 111ல் 31 போக 0, 11 வந்து 80 வரணும். 80ல் 21 அப்படி தானே? 21 போக என்ன வரணும்? 59. கரெக்டாக வருது. அப்போ 80 ஆன்சர். இது ராங் நம்பர். ஓகேங்களா? எது ராங் நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து 16, 32, 48, 56, 24, 28, 88. ஸோ இதில் பார்த்தா 16 டேபிள்ஸ் வருதா? 32, 48. இங்கே வந்து 64 வரணுமா? 16 × 1, 16 × 2, 16 × 3. அப்போ 16 × 4 தானே வரணும். இது வந்து 16 × 5 வரணும். இங்கே 16 × 4 வந்து 64. 64 கொடுத்து இங்கே என்ன வரணும்? 184 வரணும். அப்போ 264ல் 184 போக 80. இங்கே 80யா? 16 × 5 எவ்வளோ? ஸோ இந்த டேர்ம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து தப்பு. 176. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா 0.3 டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1.7, 2.4, 1
ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 17 வருது. 17 × 3 பாருங்கள் 51, 17 × 4, 17 × 5, 17 × 6 வருது. அப்போ இங்கே 34 தானே வரணும், அதாவது 3.4 தான் வரணும். ஸோ 3.4னால் இது ராங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து -26 + 25 சாரி 36 -35 16 சாரி 96/80. ஸோ நான் வந்துட்டு 15 நினச்சிட்டேன், 60. அது நெக்ஸ்ட் வந்து 25 -35 + 48 -4 and 64. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 4² இது 5², 6² வரணும். இங்கே 7², இங்கே 8² வரணும். ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆகுது. அப்போ 36னால் 36ஆல் மைனஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்போ இங்கே 69, 69க்கும் 118க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 49 வந்துடும். அப்போ இது கரெக்டாகிடும். ஸோ அப்போ இதான் ராங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7, 8, 17, 54 பார்த்திங்கன்னா ஹையர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் வருது. அப்போ எந்த மல்டிப்ளிகேஷனில் வருதுன்னு பார்க்கணும். × 1 + 1ன்னு வருமா, 7 × 1 + 1 8 × 2 + 1 வருது. ஸோ × 3 + 1 வரணும். அப்போனா 1 5 ஸோ வந்து பார்த்தோம்னா சாரி எடுத்துகிட்டு இருந்த வீடியோ வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்தது. ஸோ வந்து அதில் வாய்ஸே கேட்கல. ஸோ திருப்பி பார்த்தேன், அதை கட் பண்ணிவிட்டு ஸோ அதை டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7, 8 இந்த கொஸ்டின் திருப்பி இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கேன். 7, 18, 17, 54 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 215 இந்த நம்பரில் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து வரலை. ஸோ இந்த மெத்தட் பண்ண முடியாது. ஸோ 7லேருந்து 8 வந்து இன்க்ரீஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் தான் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நான் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து × 5 + 4 போட்டால் வருது. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே சாரி 215 × 6 போட்டால் 1290 வந்துடுது. அப்போ 215 × 15 × 5 போட்டால் 1075 வருது. அப்போ +4 ஆட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா × 5 + 4 வருது. அப்போ × 4 + 3 வரணும். இது × 3 + 2 வரணும். × 2 + 1 × 1 + 0 வரணும். ஸோ ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். 8லேருந்து 8 × 2 வந்து 16 16 + 1 17 ஆகுதா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரி திருப்பியும் சவுண்டு கேட்குது. ஸோ வந்துட்டு 17 வந்தது. ஸோ அப்போ இந்த பக்கம் வரைக்கும் கரெக்டாக ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆகுது. என்னென்னு பார்த்திங்கன்னா 8 × 1னா தான் 8 வரும், +0 பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ராங். சில டைம் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். சப்போஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். எப்படி பார்த்தீங்கன்னா × 1 + 1 × 2 + 2 வரும். அப்படி இல்லை அப்படின்னா × 1 + 0 × 2 + 1 × 3 + 2 இந்த மாதிரி வரும். அப்புறம் இல்லைன்னா வந்தீங்கன்னா ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் வரும், அப்புறம் க்யூப் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ வந்து டிஃப்ரென்ஸில் வந்து கரெக்டாக பார்க்கணும். சில டைம் பார்த்திங்கன்னா இப்படி அடுத்தடுத்த நம்பரில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது மிஸ்டேக் வந்துடும். ஸோ ராங் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். சில இதில் வந்து ரிவர்ஸில் வந்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்பிளுக்காண்டி தான் இது இந்த சீரீஸே வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் வந்து பாருங்கள், நானே வந்து கன்ஃபியூஷன் ஆகி இது பண்ணியிருக்கேன். ஸோ சில டைம் வந்து இப்படி இருக்கும். அப்படி நம்ம உங்களுக்கு வந்து பண்ணும் போது வந்து வரலை அப்படின்னா இதில் ஸ்ட்ரக் ஆகி ஒரு இதுக்கு 5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எக்ஸாம்பிள்ன்றதுக்காண்டி தான் இதை நான் வந்து எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது வருது, சப்போஸ் இந்த மாதிரி × 1 0 போட்டு தெரியுது மெத்தட், பட் ஆனால் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா விட்டுருங்க, ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.